ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மயில் வித் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கைக்கீரை ரசம் அப்புறம் பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி சூடு பண்ணிக்கிறேன். நான் முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணும்போது நல்லா பார்த்து க்ளீன் பண்ணணும். அதில் நிறைய பூச்சியெல்லாம் இருக்கும். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த கீரையை நம்ம எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒரு பாதி அளவுக்கு வேகட்டும் கீரை. வெந்த பிறகு கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க கீரை நல்லாவே வெந்துருச்சு. நாம் இதை வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போது கீரை தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு ஜாரில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு முழு பூண்டு அதையும் உரித்து சேர்த்துக்கிறேன். அரை கப் அளவுக்கு தேங்காய், 3 தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் வடகம் சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா வடகம் தான் நல்லாயிருக்கும். இப்போ வடகம் சேர்த்தாச்சு. வடகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்ச காஞ்ச மிளகாய் ஒன்று சேர்த்துக்கிறேன். பொடியான இருக்குன்னு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது கூட அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணியை லைட்டாக அழைச்சி விட்டுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. இப்போ குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. மசாலா இருக்கிற பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் குழம்பு ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம கீரை தண்ணி இருக்குல்லையோ அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான முருங்கைக்கீரை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு,
கொஞ்சமாக கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், தோல் எடுக்காமல் தட்டி வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட பொடியை நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு கலர் வந்துச்சு. இப்போ இது கூட வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கலந்தாச்சு. இப்போ கீரைக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துடலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு. நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கீரை வேக வைக்கும் போதே நம்ம வந்து உப்பு சேர்த்து தான் வேக வச்சோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வேர்க்கடலை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் 1 கப்பு, அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கீரையில் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற நரம்புக்கு அப்புறம் எலும்பு மூட்டுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கீரை கிடைக்கும் போது சமைச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அவ்வளோதாங்க, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை ரசம் அப்புறம் வந்து பொரியல் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.